மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூட சிறப்பு விருந்தினரா திமுக நட்சத்திர பேச்சாளர் மற்றும் டிஎம்கே யூடியூபர் குடியாத்தம் குமரன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. பேசலாம். திமுகவை குறை சொல்றதுக்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது நான் கேட்கறேன். விஜய் பிறந்த நாளுக்கு அங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் விஜய் பார்க்கறதுக்கு நிக்க எல்லாம் அழுகுறாங்க. விஜய் எங்கள் பார்க்கணும்னு அந்த ஆள் போட்டு காரு கண்ணாடி ஏற்றின திருஷா வீட்டுக்கு போயிட்டு திருஷா நாய் ஏற்றினு கொஞ்சம் நிற்கிறாரு. அவருக்கு அவரே பில்டப் பண்ணிடுறாரு. டிஎம்கேவா இல்லை டிவிகேவா? அந்த பரோட்டா கடை மாஸ்டர் மாதிரியே இருப்பான் பார்க்கறதுக்கு. இன்னும் புஷி ஆனதுன்னா என்ன அவன் பேச்சு கேட்டு இந்த ஆள் ஆடுனுக்கிறாரு. ஒரு தொண்டை வரான் அவன்கிட்ட கை கொடுக்கறதுக்கு அவனை பவுன்சர் வச்சு தூக்கி விசிறடிக்கிற நீ என்னடா தலைவன்? இனிமேலாம் ஒரு நடிகர்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாது. அது எம்ஜிஆர் ஜெயலலிதோட முடிஞ்சு போச்சு. நீ என்னடா உனக்கு தைரியங்குது? முதலமைச்சரை பார்த்து அங்கிள்னு கூப்பிடுற. எவ்வளோ திமிரு! ஜெயலலிதா அவனை கூப்பிட்டுருப்பி ஆண்டின்னு. 6 மணி ஆனால் தண்ணி அடிக்கணும், திரிஷா கூட சுற்றணும், பப்புல பெண்களோட டான்ஸ் ஆடுற மாதிரி நடிகளோட டான்ஸ் ஆடணும். இதுதான் அவனுடைய வாழ்க்கை. Taste the Daily. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். அதாவது தாவேக தரப்புல இருந்து மாநில மாநாடு நடந்து முடிச்சுது. அதுக்கப்புறமா தாவேக தரப்புல இருந்து விஜய் என்ன பண்றாருன்னா பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வராரு, நிறைய சுற்றுப்பயணங்களையும் மேற்கொண்டு வராரு. அந்த வகையில மாநாட்டிலேயே விஜய் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, மை டியர் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி சிஎம் அவர்களையே அப்படி சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே அப்படின்னு பார்த்தா பிரச்சாரத்திலையும் அவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, மை டியர் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அப்படி சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது சிஎம் சார் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. சோ அவர் இன்னும் களத்துக்குள்ளேயே வரல. இப்போதைக்கு பிரச்சாரம் மாநாடு இப்படிதான் போய்கிட்டு இருக்கு, ஆட்சிக்குள்ளே வரல. அப்படி இருக்கும்போது அவர் ஸ்டாலின் அவர்களை விமர்சிச்சு பேசுறது என்னதான் இருந்தாலும் ஒரு சிஎம் அப்படி பேசலாமா? திமுரு கொழுப்பு அப்படிதான் நான் வேற என்ன சொல்றேன். திமுரு கொழுப்பு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைவர் தளபதி அவர்களை பேசினாதான் விஜய் எல்லாரும் பேசுவாங்க. இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், தேச தலைவர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை சுற்றி தான் இந்திய அரசியலே இருக்குது. யாராக இருந்தாலும் தளபதியை பேசாமல் இன்னைக்கு இந்திய அரசியல் பண்ண முடியாது. நாளைய தமிழகம் உதயநிதி ஸ்டாலினே சேர்த்து சொல்கிறேன். அது பிரதமராக இருக்கட்டும், இல்லை அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து போயிட்டு தெருமனை கூட்டம் பேசுகிற மாதிரி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு போகிற அமித்ஷாவாக இருக்கட்டும், நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அகில இந்திய அளவில் அரசியல் கட்சி, தேசிய கட்சியாக இருக்கட்டும், மாநில கட்சியாக இருக்கட்டும், திமுகவை பேசாமல் அரசியல் பண்ண முடியாது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை பேசாமல் அரசியல் பண்ண முடியாது. நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் பேசாமல் அரசியல் பண்ண முடியாது. அந்த மாதிரி இப்போ விஜய் என்னன்னு கேட்டால் அந்த கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. இப்போ திமுக திட்டினா தானே இப்போ நாங்கள் எல்லாருமே விஜய் பற்றி பேசுவோம். வாழ்கன்னு சொன்னால் யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க, ஒளிகன்னு சொன்னால் தான் திரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி விஜய் இப்போ அரசியல் பண்ணணும்னா திமுக தான் பேசி ஆகணும். இப்படி எடப்பாடி பழனிசாமியை பேச முடியும்? வேறு யாரும் பேச முடியும்? திமுக தான் பேசணும். திமுக பேசுனா நம்ம விஜயை பேசுவோம். அதனால விஜய் பேசுறது எந்த வகையில் தகுதி இருக்குது விஜய்கெல்லாம் முதலமைச்சரை பற்றி பேசுறதுக்கு? முதலமைச்சர் தலைவர் தளபதி மிசால போகும்போது விஜய்க்கு 2 வயசு. அவர் மிசால போகும்போது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் அவ்வளோதான், 3 மாதம் தான் மிசாலுக்குள்ள போயிட்டு 1 வருஷம் மிசால் இருந்தார். அப்போ விஜய்க்கு என்ன வயசு? 2 வயசு குழந்தை. அப்போ விஜய் அந்த ஆளுகள்லாம் என்ன தகுதி எங்கள் தலைவர் தளபதி பற்றி எல்லாம் பேசுறதுக்கு? ஒரு தகுதி கிடையாது. என்ன நீ பண்ணியிருக்கிற இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு நீ என்ன பண்ணியிருக்கிற? ஏதாவது கல்விக்கு உதவி பண்ணியிருக்கிறியா? விவசாயத்துக்கு உதவி பண்ணியிருக்கிற? நீ என்ன பண்ணியிருக்கிற? இப்போ நடுவில் இது 3 வருஷம் கட்சி ஆரம்பிக்கணுன்றதுனால இந்த எஸ்எஸ்எல்சி +2 மார்க் எடுத்து உங்களுக்கு கூப்பிட்டு ஏதோ பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்து உனக்கு ஒரு விளம்பரத்தை தேடிக்கினேன். திமுகவை குறை சொல்கிறதுக்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நான் கேட்குறேன். நீ பண்ணுற பாலிடிக்ஸு ஒர்க்கிங் ஹோம் பாலிடிக்ஸு. 6 மணிக்கு மேலே விஜய் வீட்டு விட்டு வெளியே வர்றதில்ல. இந்த நாட்டு மக்களுக்காக நீ என்ன பண்ணியிருக்கிற? ஒன்றிய அரசை நான் எதிர்க்கிறேன், எனக்கு பிஜேபி எதிரின்ற. இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில் மோடி அரசாங்கத்தில் மக்கள் விரோதமான செயல்கள் எவ்வளவோ நடக்குது. நீ மோடியை எதிர்த்து என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிற, என்ன போராட்டம் பண்ணிக்கிற? இப்போ சிஎம் பேசி டிஎம்கே விமர்சிச்சா நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு அப்படின்னு அவர் ஒரு பகல் கனவு காண்டாரு. அந்த பொசிஷனுக்கெல்லாம் வர முடியாது மேடம், அந்த பொசிஷனுக்கெல்லாம் வர முடியாது ஆச்சுங்களா. விஜய் இன்னும் கூட அந்த சினிமா மாஸ்டர் தான் அந்த ஆள் இருக்கிறாரு.
அந்த சினிமா நடிகன், அதாவது நான் பீக்கில் இருக்கிறேன், நான் விட்டு வந்திருக்கிறேன், நான் பீக்கில் இருக்கிறேன், நான் விட்டு வந்துடுறேன். உன்னை யார் வர சொன்னாங்க? யாரும் ஒன்றும் நீ பீக்கில் இருக்கிற, ஒன்று 200 கோடி 300 கோடி ரூபாய் சம்பளம் விட்டு வான்னு யாரும் ஒன்று விஜயை கூப்பிடலையே. நான் பீக்கில் இருக்கிறேன். விஜய்க்கும் பிஜேபிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. விஜய்க்கும் பிஜேபிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. பிஜேபி சொல்லி தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சது. நான் ஏற்கனவே நம்ம மதிமகன் டிவிலே பேசியிருக்கிறேன். பிஜேபியை விஜய் பேசுகிறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஒரு ஷோ, ஒரு நாடகம். பிஜேபியில் இருக்கிறவங்க விஜய் பேசுறது ஒரு ஷோ, ஒரு நாடகம். அவங்க ஏதோ திமுக வீழ்த்திடலாம், விஜய் கொண்டு வந்தான்ற மாதிரி எண்ணத்தில் நினைக்கிறாங்க. விஜய் கூட நம்ம வந்தால் நம்ம தான் அடுத்து வந்துடுவோம். நான் நீ என்ன பண்ணியிருக்கிற? ஒரு பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்கு ஒன்று வந்து போனேன். அது மாதிரி நீ யாரை மக்களை சந்திச்ச? உன் மாநாட்டுக்கு வந்து போனாங்க, எத்தனோ பேர் இறந்தாங்க. அவங்களுக்கு என்ன நிதி கொடுத்தியா? அவங்கள போய் நீ பார்த்தியா? சொல்லு. ஒன்றும் வேணாம். விஜய் பிறந்த நாளுக்கு அங்கே சின்ன சின்ன பசங்கள்லாம் விஜய் பார்க்குறதுக்கு நிற்க எல்லாம் அழுகுறாங்க, விஜய் எங்கள் பார்க்கணும்னு. அந்த ஆள் போட்டு கார் கண்ணாடி ஏற்றி நேராக திருஷா வீட்டுக்கு போயிட்டு திருஷா நாய் ஏற்றின்னு கொஞ்சம் நிற்கிறார். அவர் ரசிகர்கள் வந்து விஜய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க, சினிமா மோகங்க அது. இன்னைக்கு சினிமா மோகம், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சினிமா மோகம். அந்த சினிமா மோகத்தில் விஜய் இன்னைக்கு ஸ்டார், ஒரு ஃபீல்டில் இருக்கிற ஒரு நடிகர் தான். நான் இல்லைன்னு சொல்ல. விஜய் வந்து ஒரு ஃபீல்டில் இருக்கிற ஒரு நடிகர். ரசிகர்கள் இருக்காங்க, பெண்கள் விஜய் வந்து ஒரு சினிமா நடிகனாக விரும்புகிறாங்க. பட் அது ஓட்டாக மாறுமான்னு கேட்டால் அது ஓட்டாக மாறாது. கூட்டம் வரலாம் போகலாம். என்ன நீ யாரை நீ மதிக்கிற? நான் தான் சொல்கிறேன்னே, விஜய் பிறந்த நாளுக்கு வெளியே நின்று நல்லா பசங்க வந்து குடும்பத்தோடு நின்று நல்லா கத்துறாங்க விஜய். கண்ணாடி கூட இறக்காம கண்ணாடி நேரம் அந்த திருஷா வீட்டுக்கு போயிட்டு திருஷா நாயை கொஞ்சறாரு. சொல்லுங்க. ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் வராங்களா? அதெல்லாம் ஓட்டா மரத்துக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஒரு சினிமா நடிகரை பார்க்கறது வராங்க. நாளைக்கு நயன்தாரா ஒரு கூட்டம் போட்டோமே. இப்போ அவங்க தானே ஃபீல்டில் இருக்கிறாங்க. நயன்தாரா தான் அவங்க தானே ஃபீல்டில் இருக்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது. நயன்தாரா தான் எனக்கு ஃபீல்டில் இருக்கிறாங்கல்லம்மா, நான் உங்களுக்கு தான் தெரியும். இந்த நயன்தாரா வந்தால் கூட தான் விஜய்க்கு கூட்டத்தோட அதிகமான கூட்டம் நயன்தாராக்கு வரும். எப்படி சொல்றீங்க? அந்த நடிகை பார்க்க வராங்க. இப்போ இந்த நடிகைங்கள்லாம் நகை கடை திறக்கிறதுக்கு போறாங்கல்ல. அப்போ விஜய் வந்து நடிகர் அப்படின்னு நோக்கத்துல தான் வராங்க. நடிகர் நோக்கத்துல வராங்க. சின்ன சின்ன பசங்க பேசுறாங்க. அது என்ன பேசுறாங்க? ஒரு பொண்ணு ஒன்று பேசி நான் பார்த்தேன் சோசியல் மீடியாவில். சிரிச்சினே சொல்லுது, கக்கன்னு என் புருஷனோட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுது. இதெல்லாம் என்ன கலாச்சாரம் இது? அந்த பொண்ணு சொல்லுது, அவன் புருஷன் பின்னால் நின்னுக்கிறான். அந்த பொண்ணு சொல்லுதுங்க, என் புருஷனோட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு. அவனை போய் கேட்குறாங்க அவன் புருஷனை, உன் பொண்டாட்டி இந்த மாதிரி என் புருஷனோட விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுதேன்னு. உன்னை அவன் என்ன சொல்கிறான், என் பொண்டாட்டி கூட எனக்கு திரிஷா தான் ரொம்ப பிடிக்கும்ன்றான். இது ஒரு கட்சியா? பொண்டாட்டி என்ன சொல்லுது, எனக்கு என் புருஷனை கூட விஜய் தான் பிடிக்கும்னு. புருஷங்காரன் என்ன சொல்கிறான், என் பொண்டாட்டி கூட எனக்கு திரிஷா தான் பிடிக்கும்ன்றான். இது ஒரு கட்சி, இதெல்லாம் ஒரு கொள்கையா? எப்படி அது நீங்கள் ஓட்டாக மாறிடுறீங்க? தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. வருவாங்க, கூட்டம் கூடும், பார்ப்பாங்க. அது ஓட்டாக மாற ஒரு சதவீத ஓட்டு வாங்குவார். ஒரு 7லேருந்து ஒரு 8% ஓட்டு வரும். இந்த சீமானுடைய வாக்கு வங்கியெல்லாம் கொஞ்சம் விஜய்க்கு வந்துடும். சீமான் 8% வாங்கியிருக்கு அப்படி இல்லைங்களா? அதில் ஒரு 3லேருந்து 4% சீமானுடைய வாக்கு வங்கி விஜய்க்கு வரும், வாங்கலாம். ஆனால் விஜயே ஜெயிப்பாரான்னு கேட்டால் விஜயே ஜெயிக்க மாட்டார். அந்தாலே ஜெயிக்க மாட்டான் எம்எல்ஏல. நீங்கள் என்ன பாருங்க, விஜயே ஜெயிக்க மாட்டார். ஒரு ஓட்டு வாங்கலாம், ஒரு தொகுதிக்கு 10,000, ஏதாவது ஒரு தொகுதியில் ஒரு 12,000 13,000, அதிகபட்சம் போனால் ஒரு 5,000, அவ்வளோதான். விஜய் டெபாசிட் வேணா வாங்கலாம். விஜயே ஜெயிக்க முடியாதுன்னா அப்புறம் எப்போ நீ ஆட்சிக்கு வரும்? எப்படி நீ என்ன சாதிக்க? திமுகவுக்கு நீ ஒரு ஆளா? யாரையோ பார்த்த கட்சி திமுக. எம்ஜிஆரே பார்த்த கட்சி திமுக. திமுக கூட நீ என்ன, எந்த வகையில் நீ ஈக்குவல்? இப்ப நீங்க எம்ஜிஆர்னு சொல்லும் போதுதான் ஞாபகத்துக்கு வருது, மாநாட்டுல பேசும்போது விஜய் வந்து எம்ஜிஆரை பத்தி பேசினாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஊரே ஏமாத்துறதுக்கு. எம்ஜிஆர் பேர் சொன்னா ஓட்டு போட்டுருவாங்கண்ணா, ஊரே ஏமாத்துறதுக்கு. இவரென்ன எம்ஜிஆர் ஆயிடுவாரா? எம்ஜிஆரை பற்றி பேசுறது, மரியாதைக்குரிய மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை பற்றி பேசுறதெல்லாம் அந்த ஓட்டுக்கு ஒரு திருப்புறாராம். இவர் பக்கம் இவர் திருப்புறாராம். அது சும்மா ஒரு மக்களை ஏமாத்துறதுக்கு. எம்ஜிஆர் பேர் சொன்னால் நம்ம ஓட்டு போட்டுருவாங்க, அப்படி மக்களை ஏமாத்துறதுக்கு அது விஜய் பண்ணுற பாலிடிக்ஸ். அதெல்லாம் எம்ஜிஆர் பற்றி நீ பேசிட்டா, இப்போ எம்ஜிஆரை பற்றி பேசிட்டா உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? எம்ஜிஆரை பற்றி அண்ணா பற்றி நீ பேசிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா உனக்கு? இப்போ அதே மாதிரி நீங்க பேசும்போது சொன்னீங்க, வெளியிலேருந்து வரக்கூடிய அமைச்சர்கள், அது மத்திய அமைச்சரா இருக்கட்டும், அமித்ஷா, அதே மாதிரி வந்து பிரதமர், இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வந்து விமர்சிச்சு பேசுறாங்க. ஸோ அதை நீங்க எப்படி? இன்னைக்கு உதயநிதி தான் இன்னைக்கு எதிர்கால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் நாளை தமிழ்நாட்டில் அவர் தான் சிஎம்மா வரப்போறாரு. இஸ் அன் எ வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், இஸ் அன் எ வெரி குட் ஆரேட்டர், இஸ் அன் எ வெரி குட் லீடர். டோட்டலி
அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும்னா இஸ் என் வெரி வெரி டேலண்டட் பொலிட்டிஷியன். பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் பேசுவார். கலைஞர், நான் அதான் சொல்லுவேன், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கலைஞர். கலைஞருக்கு இருக்கிற அந்த ஒரு பாலிடிக்ஸ்க்கான கலைஞர்கிட்ட என்ன ஒரு 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 சென்ஸ் இருக்குதோ, பாலிடிக்ஸ் அவருக்கு எந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் தெரியுமோ, அவர் எந்த அளவுக்கு ராஜதந்திரியோ, அவர் எந்த அளவுக்கு சாணிக்கிறோ, அப்படி கலைஞரின் பேரப்பிள்ளை எங்கள் தலைவர் தளபதி வீரப்பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அதாவது உதயநிதி ஸ்டாலின், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பற்றி தான் எல்லாரும் பேசுகிறாங்கன்னா, ரொம்ப தைரியமாக அவர் அந்த சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னார். சாதாரணமாக யாரும் அதை சொல்ல முடியாது, சொல்லிட்டாரு. இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு, அவர் சனாதனத்தை ஒழிப்பேன்னு எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க. கடைசியில் அவர் சொன்னது கரெக்டுன்னு எல்லாரும் அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணாங்க. சொன்னதுதான்ட்டார். இந்த ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, சனாதனத்தை நான் ஒழிப்பேன்னாரு. சனாதனத்தை ஒழிப்பேன்னு மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்னா, எதை ஒரு சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னார்? சாமி கும்பிடாதுன்னு சொல்லலை, இந்து மதத்தை விமர்சிக்கலை. சாமி எல்லாரும் கும்பிடணும், எல்லாரும் கோயிலுக்குள்ளே போகணும். ஒருவும் பிராமணர் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே போனோன்றது இல்லை. அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக்கு தலைவர் தளபதி திமுக ஆட்சியில் பெரியாரின் கனவை நிறைவேற்றினார். எல்லாரும் கோயிலுக்குள்ளே போனோம். நீ பெரிய ஜாதியை நான் சின்ன ஜாதியும் இருக்கக்கூடாது, எல்லாரும் சமம், கடவுளுக்கு முன்னாலே எல்லாரும் சமம், ஆல் ஆர் ஈக்குவல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த காட், எல்லாரும் ஈக்குவல், எல்லாரும் சமம், ஏற்றத்தால் இருக்கக்கூடாது, பெரிய ஜாதி சின்ன ஜாதி இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்று. அதுதான் சனாதனத்தை ஒழிப்பே. பிரதமர் மோடியை அயோத்தியா கோயில் தரக்கூடாதுன்ட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? அயோத்தியாவில் ராமர் கோயில் இது இல்லை, அவர் மோடி தான் திறந்தார். அங்கே இருக்கிற சங்கராச்சாரியர்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மோடி இஸ் நாட் அன் எ பிராமின், மோடி இஸ் நாட் அன் எ பிராமின். மோடி வந்து பிராமின் கிடையாது, அவர்கிட்ட பூணூல் இல்லை. அப்படி இருக்கும்போது மோடி எப்படி வந்து போய் கோயில் திறக்கலான்னும் போது, மோடி கோயில் திறக்கணும், ராமர் கோயில் திறக்கணும். மோடி வந்து கோயில் தரக்கூடாதுன்னு சொல்கிறான் பார் சங்கராச்சாரி, அதுதான் சனாதனம். மோடி கோயில் திறக்கணும் நான் சொல்கிறேன் இல்லை, அதுதான் சனாதனத்தை ஒழிப்பான்னு. மோடிக்கே ஆதரவாக பேசுறது யாருன்னு கேட்டால், சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் எங்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் பேசினார். இப்போ அந்த உதயநிதி ஸ்டாலினுடைய பாலிடிக்ஸ் எல்லாரும் நல்லா தெரியுது இல்லை, இவர் நாளைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு வருவார்னு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணன் உதயநிதி பிரதமரும் உதயநிதி தான் பேசுகிறார். அமித்ஷா வரும்போதெல்லாம் அமித்ஷா என்ன சொல்கிறாரு, ராகுல் காந்தி பிரதமர் ஆகவே முடியாதுன்றாரு. அடுத்து உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகவே முடியாதுன்றாரு. 1000 நாள் அமித்ஷா ஒரு அக்யூஸ்ட் தான் போலி என்கவுண்டர் கேஸில், விலங்கு போட்டு கூட்டின்னு போனாங்க. அமித்ஷா ஒரு அக்யூஸ்ட் தான். ஆனால் நீங்கள் அமித்ஷா 1000 நாள் ஈ ஷேடோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அமித்ஷா இஸ் ஷேடோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. பிரைம் மினிஸ்டர் மோடியே வந்து அமித்ஷா சொல்கிறது கேட்குற இடத்துல இருக்கிறாரு. அப்படிப்பட்ட அமித்ஷா வந்துட்டு அண்ணன் உதயநிதி பற்றி பேசுகிறாருன்னா, அப்போ எங்கள் அண்ணன் உதயநிதி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு நீங்கள் அப்படி பார்க்கணும். யாராகட்டும் பிஜேபியில் அண்ணன் உதயநிதி பற்றி தான் பேசுகிறாங்க. யாராக இருந்தால் நான் தமிழிசை, அந்த அம்மா தமிழிசை நான் சொல்ல மாட்டேன், இந்தி இசை சவுந்தரராஜன் அவங்க 2 மாநிலத்துக்கு கவர்னர், அவங்க கூட அண்ணன் உதயநிதி பற்றி தான் பேசுகிறாங்க. நான் நிறைய படிச்சுட்டு இருக்கிறேன், நான் பெரிய பதவியில் இருந்தேன், நானெல்லாம் உதயநிதி பற்றி பேசக்கூடாது, இருந்தாலும் வேறு வழியில் நான் பேசி ஆகணுன்றாங்க. இப்போ இதே எடப்பாடி பழனிசாமி கூட என்ன அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பற்றி தான் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அண்ணன் உதயநிதி பற்றி பேசும்போது, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், உதயநிதிக்கு என்ன முகவரி? அவர் கலைஞரன் பேரப்பிள்ளை, அவர் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய மகன், அதுதான் அவருக்கு முகவரி. என்ன அதோட முகவரி வேற என்ன வேணும்? அதோட முகவரி வேற என்ன வேணும்? கலைஞர் பேரப்பிள்ளைன்றது ஒரு மிகப்பெரிய முகவரி. மாண்புமிகு தமிழக முதல்வர் 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய மகன், அதோட வேற என்ன பெரிய முகவரி வேணும்? அதை தாண்டி அவர்கிட்ட உழைப்பு இருக்கு, தேர்தலில் நின்று ஜெயிக்கிறாரு. கலைஞருடைய பேரப்பிள்ளை தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய மகன் என்கின்ற காரணத்தால் அண்ணன் உதயநிதி ஓட்டு போட்டானோன்றது அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ராயப்பேட்டையில் உட்காந்துருக்கோம், இது பக்கத்து தொகுதி தானே அவங்க தொகுதி, திருவல்லிக்கேணி சேப்பக்கான் பக்கத்து தொகுதி. இதுக்கு பக்கத்து ரோல தான் அண்ணன் உதயநிதி எம்எல்ஏ. அவர் நின்று ஜெயிச்சாரு, அவர் ஒன்றும் ராஜ்யசபா எம்பி கிடையாது. ஓட்டு எலெக்ஷனில் நிற்கிறாரு, அண்ணன் உதயநிதிக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க, அவர் ஜெயிச்சாரு. அவர் மினிஸ்டராக வரணும்னு எல்லாம் விரும்பணும். மினிஸ்டராக வந்தார், விளையாட்டுத்துறை அமைச்சராக வராரு, ஃபார்முலா கார் ரேஸ் நடத்தினார், செஸ் போட்டி நடத்தினார், எத்தனை விளையாட்டு போட்டிகள்லாம் நடத்தினார். இன்றைக்கி டெப்டி சிஎம்மாக வந்திருக்கிறாரு. இன்றைக்கி நல்ல கவர்மெண்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறாரு, மக்களுக்கு அவர்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது, கட்சிக்காரை மதிக்கிறார். ஒரு சிஎம் உடைய மகன் என்ற ஒரு எண்ணமே அவர் கிடையாது. இப்ப நீங்க ஒரு புறம் சொல்றீங்க வருங்கால முதலமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு, ஆனா வந்து விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது வருகிற 2026 வந்து ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிகேக்கு இடையில தான் போட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் எந்த நம்பிக்கையில இப்படி வந்து போட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு? ஒருவேளை வெற்றி பெற்று அவர் அப்படிதான் சொல்லுவாரு. அதுல ஒரு பெருமை சொல்லி, இப்போ திமுகவை எதிர்க்கிறதுல நான் தான், திமுகவை எதிர்க்கிறதுல யாரு நீயா நானான்னு போட்டி. இப்போ எதிர்கட்சியா
அடுத்த ஆளுங்கட்சி வரப்போறோன்னு யாரும் சொல்ல. திமுகவை எதிர்க்கிறதுல நாங்க தான், அதிமுக தான் திமுக நிகரான எதிரின்னு அதிமுக சொல்றாங்க. எடப்பாடி சொல்றாரு. விஜய் நான் தான் டிஎம்கேவா டிவிகேனா, யுவர் டிவிகே பார்ட்டி அண்ட் யூ விஜய் யூ ஆர் நாட் ஈக்குவல் டு ஃபுட் டஸ்ட் ஆஃப் டிஎம்கே கேடர். விஜய் அண்ட் டிவிகே பார்ட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு food dust of DMK cadre. Still I want to say deeply means Vijay is not equal to slipper dust of DMK cadre. அவருக்கு அவரே பில்டப் பண்ணிக்கிறாரு. டிஎம்கேவா இல்ல டிவிகேவா? டிஎம்கே வரலாறுனா டிவிகே வரலாறுனாங்க. we are nearing 100 years, 100 வருடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் நெருங்குகிறது. எத்தனை பேரை பார்த்த கட்சி இது, எத்தனை பேருக்கு, எத்தனை அன்னை இந்திரா காந்தி திமுக மேலே வந்து மிஸ்ஸாவை பிரகடனப்படுத்தி தளபதியெல்லாம் ஒரு வருஷம் மிஸ்ஸால் இருக்கும்போது அவர் பட்ட கஷ்டம்லாம் என்ன, சாப்பிட்ற சாப்பாடில் மண்ணு கலந்து கொடுத்தாங்க. அவர் கொடுத்த ரூம் கொடுத்தாங்க பாருங்க, ஒரு குஷ்டரோகி தங்கி இந்த ரூம் கொடுத்தாங்க. அன்றைக்கி நைட் அவன் இறக்குறான், மறுநாள் அந்த ரூம் கொடுக்குறாங்க தளபதிக்கு. அதெல்லாம் அந்த குஷ்டரோகி தொடச்சி போட்ட அந்த கரை படைத்த பஞ்சு இருக்குது, அவன் சாப்பிட்ட தட்டு கொடுக்குறாங்க, சாப்பாடில் மண்ணு கலந்து கொடுக்குறாங்க. அடி என்ன இவ்வளோ கிடையாது. வித்யாசாகரும் அதிகாரி மேலே கவர்மெண்ட் சொல்லி, சிட்டி பாபுன்னு சொல்லக்கூடிய சென்னையினுடைய மேயராக இருந்தவர், கொள்கை பொறுப்பு செயலர் தலைவர் தளபதி ஸ்டாலினுக்காக உயிர் கொடுத்தார். ஒரு வருஷம் அவரில் கஷ்டப்பட்டு உழைச்சி 52 வருஷம் உழைச்சி தான் இந்த இடத்துக்கு தளபதி வந்துக்கிறார். நீ ஒரு சினிமாவில் நடிச்சுட்டு நீ உடனே சிஎம் ஆயிடுவியா? நீ சினிமா மக்கள் யோசிக்க மாட்டாங்க. எந்த நம்பிக்கையில, எந்த ஒரு தெம்புல அவர் சொல்றாரு நீங்க நினைக்கிறீங்க? யானைக்கு தும்பிக்கையில் நம்பிக்கை, அந்த மாதிரி அந்த ஆளுக்கு ஒரு நம்ம வந்துடுவோன்னு ஒரு நம்பிக்கை. வரமாட்டேன்னு தெரியும் விஜய்க்கு. அவங்க நான் என்ன சொல்கிறேன், விஜயை முதல்ல உங்கள் அப்பனை மதி, உங்கள் அம்மா மதின்றேன். முதல்ல உங்கள் அப்பா அம்மா மதி. அப்பா அம்மா கூட்டு வந்து வீட்டில் சோறு போடு, சாப்பாடு போடு. உங்கள் அப்பா அம்மாவும் கூட இல்லையே. அவனா ஒருத்தங்க அவன் பேருனா அந்த பரோட்டா கடை மாஸ்டர் மாதிரியே இருப்பான் பார்க்கறதுக்கு. இன்னும் புஷி ஆனதுன்னா என்ன அவன் பேர்? அவன் பேச்சு கேட்டுன்னு இந்த ஆள் ஆடுனுக்கிறார். புஷி ஆனந்தம் யார்? அந்த ஆள் பாண்டிச்சேரிக்காரன், ஒரு சாராய கம்பெனி வச்சுருக்கிறான். புஷி ஆனந்த பேச்சு கேட்டுனா அவங்க அப்பா அம்மா அந்த ஆள் வெளியே அமிச்சிட்டான். இப்போ யாரும் அந்த புதுசாக அந்த திருட்டு லாட்டு சீட்டு இருக்கிறான் ஒருத்தன், இந்த லாட்டு சீட்டு வியாபாரம் பண்ணுறானே, திருட்டு லாட்டு சீட்டு வியாபாரம், அந்த ஆதவ அர்ஜுனா, அது யார், நிர்மல்குமார், இவங்கெல்லாம் யார்? அரசியல் அவங்களோட பின்புலம்னா. நீ இவங்களை வச்சு நான் அரசியல் பண்ணிட்டா உனக்கு 4 சின்ன சின்ன பசங்க உனக்காக பேசிட்டாங்கன்னா, ஒரு தொண்டை வரான் அவன்கிட்ட கை கொடுக்கறதுக்கு, அவனை பவுன்சர் வச்சு தூக்கி விசீரடிக்கிற நீ என்னடா தலைவன்? ஒரு தொண்டை வரான் அவங்ககிட்ட, அந்த தொண்டனை தூக்கி விசீரடிக்கிற. அந்த அவர் அந்த ரேம்ப் வாக் மாதிரி வராங்களே, இந்த ஃபேஷன் ஷோவில் நடந்து போவாங்களே மாடல்கள்லாம், அந்த மாதிரி நீ நடந்து போறிய, சைடில் கம்பி கட்டிக்கிறாங்கல்ல, அந்த கம்பியெல்லாம் கிரீஸ் தடிக்கிறாங்க. ஏன்னா யாரும் அந்த கம்பி தொடக்கூடாதான். உன்னை யாரும் தொடவே கூடாதுன்னா அப்புறம் ஏன் நீ அரசியலுக்கு வர? அப்புறம் ஏன் நீ பொது வாழ்க்கைக்கு வர? ஒரு மிகப்பெரிய தியாகி, விடுதலை போராட்ட வீரர், ஒரு மிகப்பெரிய மாவீரன் இமானுவேல் சேகரன், ஒரு மிகப்பெரிய தியாகி, ஒரு இராணுவ வீரர், ஃப்ரீடம் ஃபைட்டர் இமானுவேல் சேகர். அவருடைய நினைவு நாளுக்கு நீ அவரோட நினைவிடத்துக்கே நீ போலையே. வீட்டிலேருந்து இல்லை ஃபோட்டோக்கு நீ மாலை போடுற, போனோம் இல்லாங்க. நீ அந்த திருட்டுலாட்ட சீட்டு விற்கிறவன் அந்த ஆதவர்ஜனை அனுப்புற. ஒரு அம்பேத்கர் சட்டமாமே அதே பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறந்தநாளுக்கு நீ போய் எங்கன்னா சென்னையில் முக்கியமான இடத்துல நீ அண்ணா சிலைக்கு நீ மாலை போட்டு, இப்போ அம்பேத்கர் சிலைக்கு நீ மாலை போட்டியா? வீட்டில் அம்பேத்கர் படம் வச்சு நீ மாலை போடுற, வெளியவே வர மாட்டேன்றிய. மாநாடுன்னா என்ன தெரியுமா? 3 நாள் நடக்கும் மாநாடெல்லாம். நாங்கள்லாம் வந்து 18 வருஷத்துல நான் மாநாட்டில் பேசுகிறோம். முதல் நாள் ஊர்வலம் விடி நடக்கும். 2ஆம் நாள் பேச்சாளர்கள் தலைப்பில் பேசுவாங்க. 3ஆம் நாள் பேச்சாளர்கள் தலைப்பில் பேசுவாங்க. கடைசியாக தலைவர் கலைஞர், மறைந்த கழக பொதுச்செயலர் இனமான பேராசிரியர், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி பேசுவாங்க. 3 நாள் நடக்கும் மாநாடு. குடும்பத்தோடு வருவாங்க. ஒரு திருச்சிக்கு போயிட்டாராம். இப்போ திருச்சிக்கு போனாங்கல்ல, இப்போ நீங்கள் சொன்னீங்க அவர் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாருன்னு, அதுவும் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் தானே. இந்த வீக்கெண்ட் பார்ட்டி பண்ணுவாங்க இல்லையா மேடம்? நீங்களாம் படித்தவங்க, உங்களுக்கு தான் தெரியும். சாட்டர்டே ஆனால் எல்லாம் பப்புக்கு போவாங்க. இந்த வீக்கெண்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை வீக்கெண்ட் பார்ட்டி, விடிய பார்ட்டி பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பட்டு தூங்கிட்டு திங்கள் மெஞ்சு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி வீக்கெண்ட் பார்ட்டி பண்ணுற மாதிரி அரசியலுடைய சுற்றுப்பயணம் கூட வீக்கெண்ட் தான். அது சனிக்கிழமை மட்டும் தான் அவர் வரான். அவர் ஒரு சாட்டர்டே மட்டும் வருவாராம். திருச்சிக்கு வந்தார் இல்லை. இப்போ இது வரைக்கும் திருச்சியில் அந்த மாதிரி கூட்டமே பார்த்தது இல்லையா? போகடா லூஸு. திருச்சின்னு சொன்னாலே திமுக வரலாறுல திருப்புமுனை மாநாடு 20 லட்சம் பேர் வருவாங்க திருச்சியில். இந்த ஆள் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு போகிறான். 3 நாள் 20 லட்சம் பேர் திருச்சியிலே இருப்பாங்க. திருச்சியில் போயிட்டு அது வந்து விஜய் கூட்டம் யாருன்னா, திருச்சினா என்ன? அன்பிலார் அரசியல் பண்ண மண் திருச்சி. ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம் திருச்சி இருக்கும்போது மன்னையார் அரசியல் பண்ணது திருச்சி. இன்றைக்கி அந்த திருச்சியில் யாருன்னு கேட்டிங்கன்னா, மாண்புமிகு முதன்மை செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே.என். நேரு அரசியல் பண்ணுற மண். இன்றைக்கி டெல்லியில் ஒரு மிகப்பெரிய
லீடராக இருக்கிற மிகுந்த மரியாதைக்குரிய கழக துணை பொதுச் செயலாளரான திருச்சி சிவா அரசியல் பண்ணுற மண். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இளம் அமைச்சராக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆனால் அன்பில் மகேஷ் அரசியல் பண்ணுற மண் திருச்சி. அங்க வந்து உங்களுக்கு அவருக்கு பெரிய கூட்டம் குடிச்சான். திருச்சியில மாநாடு கூட்டம்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது. இப்ப திமுக முப்பெரும் விழா நடந்துச்சு. அதுல இருந்த அதாவது டிவிகே பிரச்சாரத்துல இருந்த கூட்டம் கூட அதுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவன் சொன்னா, கொஞ்சம் இந்த ஸ்டுடியோ கொஞ்சம் கூப்பிடுங்களேன் அப்படின்னு அவன் சொன்னா, ஸ்டுடியோ கொஞ்சம் கூப்பிடுங்க மேடம். அதை விட 10 மடங்கு கூட்டம். மழை வந்துருச்சு, மாலையிலையும் கூட்டம் இருந்துச்சு. வருண பகவானே வாழ்த்தனான் எங்க தலைவர் தளபதியை. கொட்டுமலையில் ராபின்சன் பொங்கல் வந்து அறிஞர் அண்ணா திமுகவே ஆரம்பிச்சார். மழை வந்துச்சு, கூட்டம் கலைஞ்சிச்சா? எவ்வளோ பெரிய கூட்டம். என்ன விஜய்க்கு என்ன நீங்க பேசுறீங்க? அவன் யாருங்க விஜய்? அந்த விஜயை போய் எங்களுக்கு ஈக்குவலா நீங்க பேசுறீங்க? யார் அவன்? அவங்க அப்பாக்கே சினிமாவில் முகவரி கொடுத்திருந்த டாக்டர் கலைஞர் தான். மரியாதைக்குரிய திரு சந்திரசேகர், இயக்குனர் சந்திரசேகர். அவருக்கே கலைஞருடைய கதை வாசம் தான் எத்தனோ படம் எடுத்திருக்கிறாரு. டிவிடிகேக்கு வந்த கூட்டம் எங்களுக்கு வரலன்னா சின்ன சின்ன ஓட்டு உரிமை இல்லாத சின்ன சின்ன பசங்கள்லாம் வச்சு நீ அரசியல் பண்ணிடுறதா? யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸ் வரணும், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் வி வில் வெல்கம் இட். யங்ஸ்டர்ஸ் வரதை வெல்கம் பண்ணணும், வர வேண்டியதுதான். அதுங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? எலெக்ஷன் வரைக்கும் அவங்களாம் அங்கே இருப்பாங்களான்றது சந்தேகம். தேர்தல்னா சும்மா நினச்சிக்கிறீங்களா? அடிதிரி ஆகும், மண்டை ஓடையும். நாங்கள் ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் பூத்தில் எவ்வளோ தயாராகும் தெரியுமா? சின்ன பசங்க நிற்பாங்களா? உனக்கு யார் இருக்காங்க? எந்த ஊரில் உனக்கு யார் இருக்காங்க ஓட்டு போகிறதுக்கு? சின்ன சின்ன பசங்களை நீ துட்டு வச்சுருந்தா அவன் புஷி ஆனந்த், அந்த பரோட்டா கடை மாஸ்டர்னு சொன்னானே, அந்த புஷி ஆனந்தான். அவன் ஒரு ஒன்றிய சேர நகர சேர போகிறதுக்கு 10 லட்சம் 5 லட்சம் கேட்குறான். இப்போவே எங்கள் மாநாடுக்கு போய் அவங்கள ஈக்குவல் பண்ணி பேசுகிறீங்க. சேர் ஓடிச்சு போட்டான், 10,000 சேர். அவன் அழுகுறான். 10,000 சேர் வச்சிட்டானுங்க வந்தவனுக்கு. மீதி எல்லாம் சேரை தூக்கின்னு போயிட்டான். மாநாட்டுக்கு வந்தவன் 10,000 சேரை வச்சு போட்டான். மீதி பேர் சேரை தூக்கின்னு போயிட்டான். அந்த சேர் கேரளாலேருந்து வந்துச்சு. அவன் கண்ணில் தண்ணி விட்டு விடுற சேர்லாம் போயிடுச்சு. எல்லாம் திருட்டு பசங்களாகிறாங்களே, விஜய் கொடுக்குறவங்கலாம் திருட்டு பசங்களாகிறாங்க, விஜய் கட்சியில் இருக்கிறவங்களாம் திருட்டு பசங்களாகிறான்னு அவன் பேசுகிறான். இப்போ எங்கள் மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாடு முடிஞ்ச உடனே நாங்கள் வீடியோலாம் பார்த்தோம். எவ்வளோ டீசெண்டாக மாநாடு நடந்துச்சு. நம்ம அண்ணன் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், கரூர் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலர், மண்டல பொறுப்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி நடத்தினார். எவ்வளோ கட்டுக்கோப்பாக நடந்துச்சு. அந்த சேர் போட்ட மாதிரி இருந்துச்சு. கூட்டம் அமைதியாக கலந்து போச்சு. ஒரு இடத்துல வன்முறை இல்லை, ஒரு இடத்துல கலவரம் இல்லை. அந்த திருச்சியில் விஜய்க்கு வந்த ரசிகர் கூட்டம் வந்தவனுங்க என்ன பண்ணானுங்க? பொதுமக்கள் சொத்தெல்லாம் சேதப்படுத்துனானுங்க. பொது சொத்து பூரா சேதப்படுத்திட்டு போயிட்டானுங்க. எல்லாம் ஒரு டாஸ்மாக் கடை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு ஒரே கலாட்டா. இவங்க ஆட்சிக்கு வந்துடுறதா? இவங்க ஆட்சிக்கு வர்றதா? ஏங்க, இனிமேலாம் ஒரு நடிகர்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாது. அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு. ஜெயலலிதாவே எம்ஜிஆரால வந்தாங்க. எம்ஜிஆர் மறைந்த பிறகு அந்த கட்சி அந்த அம்மா கிட்ட போச்சு. அதிலும் ஜெயலலிதாவே எப்படி முதலமைச்சராக வந்தாங்கன்னு கேட்டால் அதுவே ஒரு விபத்து தான். அந்த டைமில் தான் ராஜீவ்காந்தி இங்கே மனித வெடிகுண்டில் இறந்தார், ஸ்ரீபெரும்புத்தூரில். எலெக்ஷன் டைம். ராஜீவ்காந்தி இறந்த உடனே அந்த பழி தூக்கி திமுக மேலே போட்டாங்க. அதில் தான் ஜெயலலிதா முதலமைச்சராக வராங்க. ஜெயலலிதா முதலமைச்சராக வரணும்னு யாரும் ஓட்டு போடல. ராஜீவ்காந்தி கொலைப்பழியை தூக்கி திமுக மீது போட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜெயலலிதா ஓட்டு போட்டாங்க. அதில் தான் அந்த அம்மா அப்படியே மெயின்டைன் பண்ணி வந்தாங்க. அதோட இனிமேலாம் வந்து என்ன ஏங்க, உங்களுக்கு ஆந்திராவில் வந்து சிரஞ்சீவின்னு ஒரு மிகப்பெரிய நடிகர், மெகாஸ்டார் சிரஞ்சீவி, மிகப்பெரிய நடிகர். அவர் பிரஜாராஜ்யன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார் திருப்பதியில். 10 லட்சம் பேர் கூட்டினாங்க. அவர் நிற்கும் போது, எம்எல்ஏ நிற்கும் போது ஏதோ வந்தார். அவர் ஒரு 24, 25 அந்த எண்ணிக்கையில் எம்எல்ஏ ஜெயிக்கிறார். அதுக்கடுத்து அவரால் கட்சி நடத்த முடியல, காங்கிரஸ் போயிட்டார். இப்போ அந்த சிரஞ்சீவி கட்சி தான் அங்கே பவன் கல்யாண் துணை முதலமைச்சராகிறார். அவங்க ஒரு லூஸு. அந்த பவன் கல்யாண் கிட்ட தான் இப்போ அந்த கட்சி இருக்குது. அவராலே முடியல, போயிட்டார். எவ்வளோ இப்போ டி ராஜேந்திரோட ஒரு நடிகனா ஒரு நேரத்தில் டிஆர் ரசிகர் மன்றம்னா அவராலே அரசியலில் சைன் ஆக முடியல. சிவாஜி கட்சி ஆரம்பித்தார், அவராலையும் சைன் ஆக முடியல. நான் பலரும் சொல்லுவேன், நீ விஜய் வந்து என்ன பண்ண, விஜயகாந்த் விடவா எதிர்கட்சியே வராரு. ஜெயலலிதா அந்த கட்சியை க்ளோஸ் பண்ணிச்சு அந்த அம்மா. விஜயகாந்த் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். விஜயகாந்த் வேணா நான் கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னால் ஏற்றுக்குவேன். ஆனாண்டுப்பட்ட விஜயகாந்தாலே சைன் ஆக முடியல. இப்போ ஏதோ அந்த அம்மா கொஞ்சம் பிரேமலதா, அவங்க திருமதி பிரேமலதா அவர்கள், அவங்க பையன் விஜய் பிரபாகரன் இப்போ ஏதோ வெளியே வராங்க, இப்போ ஏதோ சுற்றுறாங்க, ஏதோ அவங்க கட்சி வழக்கத்துக்கான வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த விஜயகாந்தாலே சைன் ஆக முடியல. விஜய் என்ன சைன் ஆக முடியல? இந்த எலெக்ஷன் வரைக்கும் ஓடும் சினிமா. விஜயனுடைய அரசியல் பிரவேசம் சினிமான்றது
இந்த எலெக்ஷனோட கூட இந்த எலெக்ஷனோட விஜய்க்கு அரசியல் போச்சு, சினிமாவுக்கு அந்த நடிக்க போவான், மார்க்கெட் இருக்குதோ இல்லையோ. இப்போ விஜய்க்கு அடுத்த இடத்துல சிவகார்த்திகேயன்லாம் வந்தாச்சு. விஜய்க்கு அடுத்த இடத்துல இப்போ சிவகார்த்திகேயன், அருள்நிதி இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. சினிமாவில் கேப் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். வடிவேல் எவ்வளோ பெரிய ஸ்டாரு, அவருக்கு ஒரு கேப் விழுந்துச்சு, அந்த இடத்த அவரால் வர முடியல. இது வரைக்கும் வடிவேல் இடத்த யாரும் பிடிக்கல. இது வரைக்கும் வைகை புயல் வடிவேல் இடத்த இன்னும் யாரும் பிடிக்கல. ஆனால் அவரால் தெரியும் அந்த இடத்த பிடிக்க முடியல. இல்லை, சினிமாவில் கேப் கூடாது. நீ அரசியல் வந்தோன்னா உனக்கு சினிமாவும் போச்சு, அரசியலும் போச்சு. இப்ப விஜய் பண்றது முழுக்க முழுக்க அரசியல் கிடையாது, சினிமா தானா? சினிமா தான் மேடம் எல்லாமே. நீ என்னடா உனக்கு தைரியம் எங்குது முதலமைச்சரை பார்த்து அங்கிள்னு கூப்பிடுற? எவ்வளோ திமிரு. ஜெயலலிதா உன்னை கூப்பிட்டுருப்பிய ஆண்டின்னு. உன் பணம் தலைவா படம் வர முடியாமல் ரிலீஸ் பண்ண விடாமல் அந்த அம்மா தடுத்தாங்க. போய் நின்னீங்களே, அப்பனும் புள்ளையும் எப்படி நின்னீங்களே ஜெயலலிதா கிட்ட, வீடியோ போட்டியே. அம்மா பார்த்துருக்குறோம், அம்மா சந்திச்சிருக்கிறோம், அம்மா எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அம்மா வந்து டைம் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க பேசுறதுக்கு. அம்மா கிட்ட பேசி அம்மா என்ன சொல்கிறாங்களோ அம்மா சொல்கிறோமா நான் கேட்குறேன்னு சொன்னேன். ஏன் உனக்கு ஜெயலலிதா ரிவிட் வச்சிச்சு? அந்த வேலையை எங்கள் தலைவர் தளபதி பார்க்கல. ஏன்னா அவர் ஒரு லீடர், யாரும் பழி வாங்க மாட்டார். தாய்ப்பாலில் தூசி பட்டாலும் படும், பொதுவாளில் தூசி படாத தலைவர் என்னுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். உன்னை விட்டு வச்சனால நீ அங்கிள்னு பேசுறியா? அன்னைக்கு பேச்சுக்கு தானே தைரியம் தான். உன் தலைவா படம் ரிலீஸ் பண்ண விடல. ஆண்டி ஆண்டி ஜெயலலிதா ஆண்டி மேடம், என்ன மேடம் எங்கள் படம் ரிலீஸ் பண்ண விடல ஆண்டின்னு பேசியிருந்தா முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளே போட்டிருக்கோம். உன்னை கஞ்சா கேஸு, அபின் கேஸு, ஹரான் கேஸு. சங்கராச்சாரிய மீதே ஜெயலலிதா கஞ்சா கேஸ் போட்டாங்கடா. விஜய் விட்டுருக்குமா? அவங்க ரிவிட் வச்சாங்க. நாங்கள் கம்முன்னு உங்களெல்லாம் விடுறதுனால நீங்கள்லாம் பேசுறீங்க, நாங்கள் அதை கண்டுக்கல. என்ன சொல்லுவாங்களே, பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட், பார்க்கிங் டாக்ஸ் நெவர் ஹண்ட். ஸோ இன் அவர் சைட் யுவர் ஆல் பார்க்கிங் டாக்ஸ், யுவர் ஆல் பார்க்கிங் டாக்ஸ். உங்களை பார்த்தெல்லாம் எங்களுக்கு நாங்கள் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. நீ என்ன பேசுறியோ பேசிக்கோ, நீ என்ன பேசுறியோ பேசு. நாங்கள் நினைச்சா ஒரு சினிமா திரையில கூட விஜய் படம் ஓடாது. நாங்கள் அதெல்லாம் பண்ணலையே. ஊழல் ஊழல்ன்றே. நீ என்னடா ஊழலை பற்றி பேசுகிற? உன் சினிமா டிக்கெட்டு 100 ரூபாய் விற்கலாம், 300 ரூபாய் விற்கலாம், 2000 ரூபாய் விற்கிது உன் சினிமா டிக்கெட்டு. பிளாக்ல தான் விற்கிற சினிமா டிக்கெட்டு. அப்புறம் நீ என்ன ஊழலை பற்றி பேசுகிற? நீ என்ன ஊழலை பற்றி பேசுற? காருக்கு நீ வரி கூட கட்டலையா? அப்படி பார்க்க போனா திமுக பற்றி எல்லாம் விஜய் பேசுறதுக்கு ஒரு தகுதி இல்லாதவன். ஏதோ தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும். அதனால வந்துட்டு இன்னைக்கு டிஎம்கேவா டிவிகேவா? ஏடிஎம்கே ஈக்குவலா இல்லை எனக்கு டிஎம்கேக்கு. திமுகன்னு சொல்லி விஜய் பேசியிருக்காரு. என்னது பாய்சன் திமுக அப்படின்னு சொல்றாருல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் திமுருன்னு சொல்றது, கொழுப்பு. நான்லாம் என்ன என் ஸ்டைல் வேறம்மா பேசுது. நீங்கள் ஒரு சின்ன பொண்ணு ஆங்கராக வந்துக்கிறீங்க, உங்களோட பேசக்கூடாது நான் பார்க்குறேன். பாய்சன் திமுகனா என்ன? பாய்சன் திமுக திமுக இல்லைன்னா திமுக இல்லைன்னா உன் குடும்பமே கிடையாது. திமுக இல்லைனா நீயே கிடையாது. என்ன பாய்சன் திமுக? இன்னைக்கு இந்த உலகத்திலே பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற ஒரே தலைவன் தளபதி ஸ்டாலின். இன்னைக்கு பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற ஒரே ஒரு தலைவன் யாருன்னு கேட்டால் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான். அவன் தான் பாய்சன். விஜய் தான் பாய்சன். அவன் தான் பாய்சன். அப்பா அம்மாக்கே பாய்சன் வச்சிட்டான். அது வந்து அந்த பொண்டாட்டி தான் இப்போ தான் அந்த மதுரை மாநாட்டுக்கு வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏதோ கூட்டின்னு வந்திருக்கலாம். ஏன்னா எல்லாரும் பொண்டாட்டி விட்டான், பொண்ணு விட்டான், பையனும் விட்டான்னு எல்லாரும் திட்டுறதுனால இப்போ தான் ஏதோ அவங்க பொண்டாட்டி அந்த அது கூட சரியாக தெரில. மதுரை மாநாட்டுக்கு வந்த மாதிரி சொல்ல. அது மாநாடு இல்லைங்க, பொதுக்கூட்டங்க. 29 நிமிஷம் அந்த ஆள் பேசுறது மாநாடா? 29 நிமிஷம் பேசுறது மாநாடா? அது போயிட்டு மாநாடா? அது போய் அது ஒரு பொதுக்கூட்டம். அது அவன் தான் பாய்சனு. சினிமா உலகத்துலேயும் அவன் பாய்சனு, அரசியல்லையும் அவன் பாய்சனு, அவன் கட்சி தொண்டர்களுக்கும் அவன் பாய்சனு, அவன் ரசிகர்களுக்கும் அவன் பாய்சனு, பெத்த அப்பா அம்மாவுக்கும் அவன் பாய்சனு, கட்டின பொண்டாட்டிக்கு அவன் பாய்சனு, அவன் பொண்ணு அவன் பையனுக்கு அவன் பாய்சனு. அவன் தான் பாய்சனு. திமுக பையன் என்ன பாய்சன் சொல்றது? என்ன திமுக துரோகம் பண்ணிடுச்சு? இன்னைக்கு எல்லா கருத்து கணிப்பும் 2026 மீண்டும் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வருவார்னு எல்லாமே அதான் சொல்றாங்க. இன்னைக்கு எல்லா எங்களுடைய கூட்டணி வலுமையா இருக்குது. எங்க கூட்டணி இன்னும் வரப்போகுது. எங்கள்கிட்ட கட்சிங்க, கூட்டணி கட்சி எங்களுக்கு ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல்லு, இன்னும் வரப்போகுது. எல்லாருக்கும் தலைவர் தளபதி மரியாதை கொடுக்க போறாரு. நாங்க என்ன பாய்சனு? இன்னைக்கு பெண்களுக்கு பேருந்தில் இலவச பயணம் இந்தியாவிலே தளபதி கொண்டு வந்தார். எங்க தளபதி பார்த்தா நீங்க மற்றவங்கெல்லாம் அதை பின்பற்றுறாங்க. இன்னைக்கு காலையில சிற்றுண்டி மாணவர்களுக்கு, அதுல எவ்வளவு பெரிய திட்டம் அது. ரேஷன் கார்டில் மகளிர் உரிமை திட்டம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க குடும்ப தலைவர்களுக்கு. முதியோர் பென்ஷன் கொடுக்குறாங்க. படித்த பசங்களுக்கு +2 வரைக்கும் படிச்சுன்னா ஆம்பளைங்களுக்கும் தமிழ் புதும் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்படி நான் சொல்லணும்னா எவ்வளோ சொல்லின்னு போவேன். எல்லாம் நல்லது பண்ணுறாரு, மக்களுக்காக உழைக்கிறாரு. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார். எத்தனோ லட்சம் கோடி முதலீட்டு வந்துருக்குது. இன்னைக்கு ஒசூரில் அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு முன்மாதிரியான மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு தானே இருக்குது.
தமிழ்நாடு தான் இருக்குது. அப்புறம் எப்படி பாயசம்னு சொல்றீங்க? எப்படி சொல்றான் அவன்? அவனே விஜயா இருந்தாலே தோப்பான்னு நான் தான் சொல்லிட்டுறேன். 6 மணிக்கு மேல தண்ணி அடிக்கணும். ஒரு நாள் தண்ணி அடிக்காம இருக்க சொல்லு விஜய் பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பாப்பா, நீங்க சின்ன பொண்ணாகிறீங்க, உங்கள்கிட்ட இதெல்லாம் பேசுறது எனக்கு ஒரு கூச்சமாகுது. என் பொண்ணு வயசு உங்களுக்கு 6 மணிக்கு மேல அவன் தண்ணி அடிக்கணும். குட்டி புட்டி இல்லாம இருக்க மாட்டான் 6 மணிக்கு மேல. ஓப்பனா நான் பேசுறது எனக்கு கூச்சமாகுது உங்கள்கிட்ட. நான் தான் சொல்லிட்டேன், எங்க பொண்ணு வயசு உங்களுக்குன்னு. 6 மணிக்கு மேல அப்படி மணி சின்ன முள்ள 6 பெரிய முள்ள 12க்கு போயிடுச்சுன்னா வீடு விட்டு வெளியே வர மாட்டான், யாரையும் பார்க்க மாட்டான். அவனுக்கு 6 மணி ஆனா தண்ணி அடிக்கணும். ஒரே ஒரு நாள் தண்ணி அடிக்காம இருக்க சொல்லுங்க விஜய் பார்க்கலாம். 6 மணி ஆனா தண்ணி அடிக்கணும், த்ரிஷா கூட சுத்தணும், பப்புல பெண்களோட டான்ஸ் ஆடுற மாதிரி நடிகளோட டான்ஸ் ஆடணும். இதுதான் அவனுடைய வாழ்க்கை. எப்பயோ ஒரு முறை வெளியே வருவான். அதே இப்போ ஏதோ அந்த சனிக்கிழமை வீக்கெண்ட் பார்ட்டி மாதிரி, வீக்கெண்ட் பார்ட்டி சனிக்கிழமை ஏதோ ஒரு பஸ் ஏறி வரான். மைக்கே வேலை செய்யலை. அதுவே முதலே அபசுகுணமாக இருக்குது. அதனால் எந்த வகையிலையும் திமுகவுக்கு அவன் ஈக்குவலே கிடையாது. அதிமுகவே எங்களுக்கு ஈக்குவல் இல்லை. எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு ஈக்குவல்னா விஜய் போய் எங்களுக்கு ஒரு ஈக்குவலா? நான் தான் சொல்லிட்டேனே, விஜய் இஸ் நாட் ஈக்குவல் டு டிஎம்கே கேடர் ஸ்லிப்பர் டஸ்ட் ஆல்சோ, இஸ் நாட் ஈக்குவல் டு அவர் டஸ்ட் ஆல்சோ. வருகிற 2026 தேர்தலில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவர் இவ்வளவு பேசிட்டு இருக்காரு, விமர்சனம் செஞ்சு டிஎம்கே விமர்சனம் செஞ்சா நம்ம முன்னேறிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்றது தெரியல. அதான் டிஎம்கே விமர்சனம் பண்ணாதானே, அதுதான் உண்மை. திமுக உன்னை திட்டினா தானே நான் உன்னை திட்டுவேன். யாரும் பெருசா ஒண்ணு விஜய்க்கு பதில் சொல்லல. திருவண்ணாமலையில போய் அண்ணன் ஏவா வேலு பத்தி பேசுறேன். திருவண்ணாமலையில போய் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர், அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையன் செல்வம், மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு பத்தி திருவண்ணாமலையில போய் பேசுறேன். இன்னைக்கு அவர் எவ்வளவு பெரிய லீடர் டிஎம்கேல. அவர் ஒரு ரோல் மாடல் மினிஸ்டர். ஒரு மினிஸ்டர்னா எப்படி இருக்கணும்ன்றது இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டா. இஸ் அன் வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், எ வெரி குட் லீடர் அண்ணன் ஏவா வேலு. ஸ்வச் பாரத் கிளீன் இந்தியான்னு மோடி சொன்னாரு. ஆனா மோடி கிளீன் இந்தியா பண்ணல, ஸ்வச் பாரத் பண்ணல. இன்னைக்கு திருவண்ணாமலையில அவரே ஒரு டிஷர்ட், எல்லோ டிஷர்ட் போட்டுனா அவங்க பையன் மரியாதைக்குரிய மாநில மருத்துவமனை துணை செயலாளர் அண்ணன் ஏவா கம்பன் வேலு எல்லாரையும் எம்பி ஆகிட்டு அவங்க புள்ளைய ரோட்ல பெருகுட்டுக்கிறாரு அண்ணன் ஏவா வேலு. அவரை பத்தி போய் நீ பேசுற திருவண்ணாமலையில போயிட்டு, திருவண்ணாமலையில ஒரு தொகுதி டெபாசிட் வாங்காதேன்னு பேசுற. இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தமைக்கு நன்றி சார்.